மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே ஆண்டவன் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அதே போன்றுதான் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு வித குணத்தை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்திருப்பார். அந்த வகையில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் உங்களுடைய மேஷம் ராசிக்கு எழுதியிருக்கக்கூடிய விதி, அதாவது நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி விநாயக பெருமான் அருளிய அருளின்படி, வாக்கின்படி, எழுதிய தலை விதியின்படி கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் எப்போது நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியும், பண தொல்லைகள் எப்போது நீங்கும், பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் விநாயக பெருமான் எழுதிய அந்த விதியை பற்றி யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார், எந்த கடவுளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி நீங்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. கொண்ட கொள்கையை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அரசு வழியில் உங்களை தேடி ஆதரவு நிச்சயம் வரும். எடுத்த காரியங்களை தடையின்றி முணுமுணுக்காம செய்து முடிப்பதில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் சார்ந்துள்ள துறையில் முக்கியஸ்தர் என்று மிக பெருமளவில் நிச்சயம் பிரபலம் அடைவீங்க அப்படின்றது விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நிச்சயம் நடந்து கொள்வீங்க. உடன் பிறந்தோருக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. மறைமுக எதிர்ப்புகளை சாதுரியத்தோடு சமாளிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி நிச்சயம் உங்களால் என்னைக்கும் இருக்கும். மற்றவர்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு சில தியாகங்களை செய்பவர்களாகவும் இருப்பீங்க. பெற்றோர் வழியிலும் இணக்கமான சூழ்நிலை நிச்சயம் நிலவும். அவர்களுக்கு இருந்த உடல் உபாதைகளும் உங்களுடைய அன்பான கவனிப்பால் மறைந்துவிடும். சிலர் நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல முறையில் இருக்கும். படிப்படியாக உங்களுடைய வருமானம் அப்படின்றது அதிகரிக்க தொடங்கிவிடும். பொறுமையுடன் பொறுப்புடன் கடமையாற்றினீர்கள் என்றால் மிக பெரும் லாபத்தை எந்த துறையிலும் உங்களால் பெற முடியும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. அனுபவஸ்தர்களுடைய அறிவுரைகளை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய வீட்டில் தடைபட்டிருந்த திருமணம் எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தேறும். புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மழலை செல்வங்களை நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இணைவாங்க அப்படின்றதும் எழுதப்பட்ட விதி. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் அனைத்தையும் வாங்கி போடுவீங்க. பழைய காலத்தில் முன்னொரு காலத்தில் திருடு போன பொருள்கள் எல்லாம் திரும்ப கிடைச்சிட்டோம். வழக்குகளில் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். அசையா சொத்துக்களின் மூலமும் வருமானம் வர தொடங்கிடும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நெடுநாளாக பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயம் மீண்டு வருவீங்க என்பது விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களுடைய உதவும் குணத்தை அனைவரும் பாராட்டுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதற்கேற்ப உங்களுடைய அனுபவ அறிவால புதிய ரகசியங்களை நிச்சயம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்பவராகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தோருக்கு உங்களால் ஆன உதவிகளை எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளையும் செய்ய தயாராக இருப்பீங்க. கையில் ஒன்றுமே இல்லைனாலும்
அதாவது உடன் பிறந்தோருக்காக உங்களுடைய தலையை அடமானம் வைத்தாவது உதவி செய்வதில் வல்லவர்கள். நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீங்க. சோம்பலின்றி சகல காரியங்களையும் ஈடுபட்டு வெற்றி அடையும் காலகட்டம் என்றால் உங்களுடைய 33 வயது காலகட்டத்திற்கு பிறகு வெற்றி உங்கள் பக்கம் சாத்தியமாகும் என்பது முழுமுதற் கடவுளின் விதி. முழுமுதற் கடவுள் உங்கள் ராசிக்கு எழுதிய விதி. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிடும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அலுவலகத்தில் மிடுக்கோட வளமுறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களிடம் பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் சிறப்பு பயிற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலவி வந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைந்து சுமூக நிலை நிச்சயம் உண்டாகும். கவனத்தோடு இருந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. கொடுக்கல் வாங்கல்ல மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிரமமான காலம்னே சொல்லணும். அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயம் எப்போவுமே ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். சில நேரம் நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் கூட மனக்கசப்பு கொடுக்கல் வாங்கல் மூலமாக இருக்கலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா வருமானம் எப்பவுமே ஓரளவுக்கு சீராக இருக்கும். புதிய குத்தகைகள் முயற்சியின்றி கிடைச்சிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்பாடாகும். புதிய பயிர் உற்பத்தியில் அடிக்கடி இறங்குவீங்க. இப்போ ஒரு பயிர் வச்சிங்கன்னா அடுத்ததாக வேற ஒரு பயிர் வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் விவசாய கூலிகளை எப்போவுமே மரியாதையோடு நடத்துவீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. புதிய உத்வேகத்தோட வேலைகளை செய்பவர்களாக இருப்பீங்க. வழக்குகளில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகி லாபத்தோடு வெளியே வருவீங்க. தொண்டர்களுடைய பாராமுகத்தை கண்டுகொள்ள மாட்டீங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக மிக பெரும் அளவில் வளம் வருவீங்க என்பது முழுமுதற் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது. கணவரிடம் அன்பு பாசம் அதிகரித்திடும். மேஷம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதும் விநாயகப் பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை எப்போவுமே காணப்படும் என்று சொல்லிட முடியாது. சில நேரங்களில் உறவினர் கூட பிரச்சனை, சில நேரங்களில் நண்பர் கூட பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. பெற்றோர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நிச்சயம் சாதித்து கொள்வீர்கள். மிக மிக முக்கியமாக விநாயகப் பெருமானை ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். இதனால் புதிய பயிற்சிகளில் ஈடுபட்டு சாதனைகளையும் செய்வீங்க. உங்களுடைய வீட்டில் தாமதமாகி வந்த திருமணம் எல்லாம் நிச்சயம் உங்கள் மூலியமாகவும் உங்களுடைய நண்பர் மூலியமாகவும் கைகூடி வரும். அதோட பொருளாதார பலம் சிறப்பாக இருக்கும். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருங்க. நல்லபடியான ஒரு நன்மை உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் பகைமையோ அல்லது எதிரிகளோ இல்லாமல் எதிர்பார்த்த வருமானம் நிச்சயம் வர தொடங்கும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம். சிலர் தந்தையுடன் சேர்ந்து குடும்ப தொழிலை நடத்தினீங்கன்னா மிக பெரும் லாபத்தை பார்க்கலாம். உடல் நலம் மன பலம் இரண்டுமே உங்களுக்கு எப்போவுமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய 30 வயதுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். யோகா பிராணயாமம் போன்றவைகளை கற்றுக்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆலோசனையை அனைவரும் நிச்சயம் கேட்பாங்க. காரியங்களை திறம்பட செய்து முடிப்பதில் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வல்லமை அதிகமாக இருக்கின்றது என்பது விநாயகப் பெருமான் எழுதிய விதி.
புகழ் எனும் ஏணியில எப்போது ஏறத் தொடங்குவீர்கள் என்றால், உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் உச்சத்திற்கு வரும்போது மிக பெரும் அளவில் வாழ்க்கையில் உயர்வை தொடுவீங்க என்பதும் விநாயகப் பெருமான் எழுதிய விதி. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு தக்க உதவிகளை நிச்சயம் செய்து தருவீங்க. ஏமாற்ற நினைப்பவர்களையும் திருத்தி விடக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படாமல் காத்து கொள்ளுங்கள். பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் நிச்சயம் குறையும். எப்போது என்றால் அவங்களுடைய 45-50 வயதுக்கு பிறகு குறைந்து 65 வயதுக்கு பிறகு சற்று அதிகமாக இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராதுன்னே சொல்ல வேண்டும். சொந்த வீடு கட்ட அஸ்திவாரம் போடுவீங்க உங்களுடைய 36 வயதுக்கு பிறகு. கடன் பிரச்சனைகள் சற்று இறங்கு முகமாக இருக்கும். அதன் பிறகு அதாவது கடன் பிரச்சனைகள் எல்லாம் அதன் பிறகு குறைந்து கொண்டு வரும். குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி அதைவிட அதிகமாகி பின்னர் பழைய கடன்களையும் சேர்த்து அடைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நடைபெறும் வழக்குகளில் உங்கள் பக்கம் வெற்றி உண்டாகும். இதனால் அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் அதிகமாகிடும். தைரியத்தோட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உங்கள் எண்ணங்களை திறம்பட செயல்படுத்துவீங்க. புதிய ஆலயங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும். குழந்தைகளையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் காலம் என்றால் ஒரு 36-38 வயதுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளையும் ஈடுபடுத்தலாம். அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு 25 வயது இருக்கும்போது ஈடுபடுத்தினால் நன்றாக இருக்கும். உங்களுடைய 36-38 வயதுக்கு பிறகு ஆன்மீகத்தில் இறங்கினா அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சக ஊழியர்களிடம் அன்பு பாராட்டினீங்கன்னா மிக பெரும் லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். மேல் அதிகாரிகளின் அணுகுமுறை சற்று மாறுபடும். கிடைக்கின்ற ஊதியத்தில் சிக்கனத்தை கையாள வேண்டும். சிலருக்கு விருப்பத்திற்கு ஏற்றபடி இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. எடுத்த காரியங்களில் சில விஷயங்களை சிறிது காலம் தள்ளி போடலாம் என்று கருதும் காரியங்களை நிச்சயம் நீங்கள் தள்ளி போடுங்க. நல்லது தான் நடக்கும். கால்நடை தொழில் பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். ஒரு 10-20 மாடு, ஆடு இந்த மாதிரி கால்நடைகளை வைத்து ஏதேனும் வியாபாரம் தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். தீவிர முயற்சி செய்து எந்த ஒரு விஷயத்தையோ உங்களுக்கு ஏற்றாற் போல சாதகமாக முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. சரியான நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிப்பீங்க. அந்த வல்லமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் சீராகவே செல்லும். அந்நியர்களின் தலையீடு அப்படின்ட்டு உங்களுடைய குடும்ப விஷயங்களில் இருக்காது, இருக்கவும் கூடாது. குடும்ப விஷயத்தை நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, குடும்ப ரகசியத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களை காப்பாற்றுவது கடினம், மிக பெரும் ஆபத்து உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு கூட தேவையான உதவிகளை செய்வீங்க. யாருக்கும் உதவி அப்படின்ட்டு வந்துட்டா ஏழை பணக்காரு இவங்களுக்கு செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க. உதவின்னு வந்துட்டா செய்வீங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை கண்டா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதன் பிறகு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. மீண்டும் என்னதான் வந்து கெஞ்சினாலும் கை காலை பிடித்தாலும் அவங்களை கிட்ட சேர்த்துக்கவே மாட்டீங்க. நேர் வழியில் செல்லணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. இதெல்லாம் விநாயகப் பெருமான் எழுதிய விதிகளில் இருக்கின்றது. மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்காமல் இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு சுத்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் விலகி சென்று விடுவார்கள் அல்லது தெரித்து ஓடிவிடுவார்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்றாற்போல வாழ்க்கை துணை நிச்சயம் அமைந்துவிடும் அல்லது அமைத்து கொள்வீர்கள், அல்லது உங்களுக்கு ஏற்றாற்போல நீங்கள் மாற்றி விடுவீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். குழந்தை பாக்கியம், குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம்,
பண வரவு, கடன் பிரச்சனை அப்படின்ட்டு அனைத்துமே முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி கிரகங்களின் நிலைப்படி உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுடைய திறமைகளையும் சரியாக பயன்படுத்தினா மிக பெரும் அளவில் முன்னேற்றம் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி என்னவெல்லாம் நடக்கும், எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி மேஷம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.